உள்ளுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பழங்கள் போட்டிருக்காங்க. பொல் சம்பல் போட்டா வெங்காயம் எல்லாம் பொரிச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? வடிவா அந்த ஃபிஷ்ஷோட ஷேப்புக்கு மேங்கோ போட்டிருக்காங்க. ஓகே, டிப் பண்ணிட்டீங்களா? வேற லெவல். ஹாய் காய்ஸ், ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனலில் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு சூப்பரான கஃபேக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பம்பலப்பிட்டிலேயே இருக்குது. பம்பலப்பிட்டி ஜோசப் லேனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கஃபே. இந்த கஃபேயோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரூ லான்ச் பை ஜோ அப்படின்னு போட்டிருக்கு. எஸ். ஸோ நீங்கள் வந்து அதான் கோல் ரோடு. ஓகே, எம்சி பேர்லிஸ் இருக்குல்ல, பேர்லிஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கிற ரோடு அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதால போட்டீங்கன்னா ஒன் வே பின்பக்கத்தால சுத்தி வரணும். ஸோ வந்தீங்க அப்படின்னு சொன்னா கோல் ரோடு கிட்டவே இருக்கு. உள்ளே போய் பார்த்துருமா? எஸ், உள்ளுக்கு போய் பார்த்துடலாம். நான் தலைமையில் வெட்டி விட்டேன். எஸ், பெருசா டிஃப்ரெண்ட். திரும்புங்க. தெரியுது இல்ல, ஏன்னா முதல்ல வந்து அந்த லேயர் கட் தானே, அப்ப இவ்வளோத்தோட நின்றுச்சு. பின்னிக்கு இருக்கிறது வந்து பெருசா தெரியாது. ஸோ இப்போ வந்து முன்னுக்கு அதே மாதிரி இருக்கு. வாங்க போலாம். போயிடுவோம் உள்ளுக்க. ஆமே. ஸோ ஓகே, இப்போ உள்ளுக்க வந்தோம். என்னதான் அவங்க வந்து வடிவா புல்லு புஷ்ன்னு போட்டிருந்தாங்க, நாங்க என்னமோ பண்றது புஷ் தான். நாங்க எப்பவுமே புஷ் தான் பண்ணோம். பிகாஸ் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே நாங்க உள்ளுக்க வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல இன்டீரியரோட அழகான ரெஸ்டாரண்ட், ஒரு அழகான கஃபே அப்படின்னு சொல்லலாமா? எஸ், ஒரு சூப்பரான கஃபே. அண்ட் வந்து பம்பலப்பிட்டியில. அண்ட் இது வந்து நல்ல ஆஃபீஸஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வடிவான செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்க. எஸ், புதுசு தானே? எஸ், புதுசு தான். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 months இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கள்ட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றலாம் பார்த்துட்டு நாங்கள் என்னெல்லாம் எடுக்கலாம், எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ கப்பச்சினோ வந்துட்டு கௌஷி, கப்பச்சினோவில் பார்த்தீங்களா என்ன எழுதியிருக்காங்கன்னு? எஸ், கிரேசி பியாரண்டி எழுதியிருக்கிறார்கள். நல்லா இருக்குல்ல? அதில் வேறு அவசரத்தில் நான் வேறு வாயை வச்சிட்டேன். ஸோ நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா கௌஷி, இது நல்லா இருக்குல்ல? ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்களா? அம்மா சுடுது. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த கொசோன சைஸை பார்த்தீங்களா? ஓ வாவ், என்ன சைஸ்! மேலே வந்து பொல் சம்பல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பொல் சம்பல் மாதிரி இல்லை, பொல் சம்பளே தான் போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிட்ருங்க கௌஷி. டம்ப்ளிங்கை போடுங்க. வந்து ராமன் கொரியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ராமன் அப்படின்னு சொன்னா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா இப்போ வந்து இதுல சொசேஜஸ் வருது, அப்புறம் முட்டை அண்ட் ப்ரோன்ஸ், கட்டில் ஃபிஷ் நிறைய இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் 2 டம்ப்ளிங்ஸ் வர கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ராமன் வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஒரு லைட்டான மோயிஸ்டோட சூப்பராக தராங்க. சூடாக இருக்கா, சூப்பராக இருக்கு. அந்த சில பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சாப்பிடுவாங்க அந்த முப்பங் வீடியோவாக அந்த மாதிரி செய்யும்போது அந்த சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? எனக்கும் பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு. ஸோ ஓகே கௌஷி, இப்போ நீங்கள் வந்து இப்போ க்ரொசோன்ட்டை சாப்பிட்றீங்க. க்ரொசோன் தான் நல்லா இருக்கு. எப்பவுமே வந்து இந்த பொல் சம்பல் போட்டா எங்களுக்கு இந்த பொல் சம்பலோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கு நான் வச்சு சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? ஸோ நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் நீங்கள் வீட்டை கூட செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது இது வந்து ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஆக்களுக்குன்னு தான் நிற்கிறேன். நார்மலி வந்து நல்லா டெசர்ட் சாப்பிட்றாக்கல ஸ்வீட் டூத் உள்ளாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெசர்ட்டுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. சூப்பர் லோடடாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குப்பா. எனக்கு வந்து அது பார்த்தோன்னே இந்த சைஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மேலே வந்து கரமல் சோஸ், சாக்லேட் சோஸ், அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட் சோஸ் மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியான டோனட். உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பழங்கள் போட்டிருக்காங்க. மேங்கோ, பனானா, அப்புறம் வந்து கிட்கட் மாதிரி ஒரு சாக்லேட் வர போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரியும் போட்டிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்காஃப், அப்புறம் வந்து அங்கே சாக்லேட் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரை பண்ணவா? ட்ரை பண்ணிடுங்க. மேலே அந்த வெங்காயம் எல்லாம் பொரிச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ப்ரோன்ஸ். இது தாய் ஸ்டைல் கறி கௌஷி. அண்ட் மில்க் ரைஸோட. ஆஹா. ஸோ கௌஷி வந்து ப்ரோன்ஸோட சாப்பிட்றா. எஸ். ஸோ மேலே வந்து இந்த சீனி சம்பல் மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த ரெட் தாய்க்கறி, அதாவது வந்து இந்த ப்ரோன் தாய்க்கறி மில்க் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த கோகோனட் ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். எஸ். ஸோ அதில் வந்து ஃபிஷ் கறி சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிடுங்க. அதில் ஃபிஷ் கறி நாங்கள் சாப்பிட்ருக்கோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ப்ரோனில் சாப்பிட்றோம்.
எப்படி இருக்குது? பெஸ்ட்டு. நைஸ், சூப்பராக இருக்கும். ஹைலி ரெக்கமெண்ட். இது நீங்கள் மூணுல வந்து எது கூட ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சிம்பிளாக ரிச்சான ஃப்ளேவர்ஸோட சூப்பராக இருக்குது. அண்ட் ராமனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து இப்போ ராமன் பிடிக்காதாக்கள் இருக்க முடியாது. இது வந்து நல்ல நூடுல்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, இதை ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன், அது செகண்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து 3 ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு 3 ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து எப்பவுமே எனக்கு பிடிச்சது வந்து மில்க் ஷேக் மாதிரி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மைலோ டைனோசர் அண்ட் வந்து இது வந்து பிஸ்காஃப் மில்க் ஷேக். இது ரெண்டும் தான் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த வெக்கைக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ரீஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் இது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இதை சாப்பிட்றேன் கௌஷி, பிஸ்காஃப். ஓகே, நீங்கள் கிட்ட வாங்க. அதை சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க் தான் குடிக்கும். ட்ரிங்கை தான் சாப்பிடணும். இது எப்படி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த பிஸ்காஃப் பிஸ்கட்டை எடுங்க, எடுத்துட்டு அப்படியே டிப் பண்ணுங்க. ஓகே, டிப் பண்ணீங்க. ஓகே, டிப் பண்ணுங்க, கீழே விழுத்துங்க. ஓகே, டிப் பண்ணிட்டீங்களா? ஓகே, சாரி, தட்ஸ் ஓகே. டிப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி வேறு மேலே பிஸ்கட் தூளெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கு போலி. செம்ம கிறிஸ்பி. விப்கிரீம் சுகர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்கு கௌஷி. செம்ம திக்காக இருக்குது. அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அந்த என்ன சொல்றது, சம்டைம் வந்து பசியாக இருக்கும். பசியாக இருக்கும்போது கார்ட்போர்ட் வர மாதிரிலாம் இருக்கும். அப்போக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஹைலி ரெக்கமெண்ட். பசியாக இருக்கும்போது தான் வர சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து எப்பயாவது கேர்ள் ஃப்ரெண்டோட வரணும்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வைஃபோட கூட வந்து ட்ரை பண்ணலாம். யாருமே வந்து முதலே சொன்ன விஷயம் தான், கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போன அளவுக்கு வந்து வைஃபோட பெருசாக யாருமே போக மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன, நீங்கள் எங்கே வெளியே போனாலும் உங்களோட பக்கத்து சீட்டில் நான் இருந்தானே வரேன். எஸ், பிகாஸ் வேறு வழி கிடையாது, பிகாஸ் கௌஷி விருது கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ எல்லா வைஃப் மேரும் அப்படியே இருங்க. எஸ், அப்படியே உட்காந்துருங்க பக்கத்தில். ஸோ நான் அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறது வந்து டைனோசர். இல்லாட்டி தேவயானி மாதிரி சீட்டை கழட்டிட்டு எடுத்துட்டா சார் கார்ல. ஐயா கழட்டலாம். இது வந்து மைலோ டைனோசர். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிடவா? மேலே பார்த்தீங்களா எவ்வளவு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து முந்தி வந்து மைலோ நான் என்ன செய்வேன்னு சொன்னால், மைலோ எடுப்பேன், நிறைய போட்டு ஹாட் ட்ரிங்காக மேக் பண்ணி நான் குடிப்பேன். ஸோ பெருசாக கோல்ட் குடிச்சது கிடையாது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு தானே கோல்டாக குடிக்கிறது. கோல்ட் குடிக்கிறது தான் கூட ஃபேமஸ். ஸோ ஹாட் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் மைலோ போட்டிருக்காங்க. அந்த மைலோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது, ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் மேலே கூட பவுடர் போட்டிருக்காங்க. ஏன் இதுக்கு மைலோ டைனோசர் ரெண்டு பேர் ஏன்னு சொன்னால், பிகாஸ் நிறைய மைலோ போட்டிருக்க அளவு அப்படியே தெரியும், பிரம்மாண்டமாக இருக்கும். மேபி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த மைலோ இருக்குல்ல, ஸோ மைலோ வந்து கரண்டியால் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நான் முந்தி வந்து பக்கெட்டாக எடுத்து சாப்பிட்றேன் நான், தெரியுமா? சூப்பராக இருக்கும். ஆஹா, இந்த மைலோ இருக்கே கௌஷி, அமிர்தம். வெரி நைஸ். ஓகே கௌஷி, இந்த க்ரோசண்டை சாப்பிட்ருங்க. இது ஹெல்த்தின்னு சொல்லலாம், பிகாஸ் உள்ளுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடாட்டி இதை வாங்கி கொடுங்க. சாப்பிட்ருவா? எஸ், சாப்பிட்ருங்க. நல்லாக்கா? என்ன சொல்றது, பஞ்சாமிர்தமா இருக்கு. எனக்கு அது பிடிக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய போட்டு அந்த தேனெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்கா? ஒரு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த க்ரோசாண்ட், அந்த சால்ட்டினஸ், அந்த பட்டர் ஃப்ளேவர், அதோட வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேங்கோ நல்லா இனிப்பாக இருக்குது, சாப்பிடும்போது அட்டகாசம். ஓகே, ஸோ மோமோஸ் வந்து எல்லோ கறியோட, இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். ஸோ நீங்கள் வந்து கௌஷி நல்லா அந்த கிரேவியில் வந்து நல்லா டிப் பண்ணி அதுதான் பண்ண போகிறேன். எனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். வேலாக்கெல்லாம் பிடிக்குமா எனக்கு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுடலாமா? எஸ், சாப்பிட்ருங்க. எங்களுக்கு மோமோஸ் வந்து ஃப்ரைட் மோமோஸும் இருக்குது, அதுவும் பிடிக்கும். பட் இது எப்படி இருக்குது? இது இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ஃப்ளேவர்ஸும் சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த கோகனட் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது மஸ்ட் ட்ரை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோமோஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் ஊற்றிடுவேன். வடிவா அந்த ஃபிஷ்ஷோட ஷேப்புக்கு. ஓ, நைஸ். இந்த கிரேவியில் தான் மேட்டரே இருக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஓகே,
இதெல்லாம் கையால் குளிச்சு சாப்பிட வேண்டும். அப்படி இருக்கீங்களா? ஸோ ஓகே, நான் கையாலே சாப்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ப்ரோன்ஸை சாப்பிட்றேன். ஓகே, இந்த ப்ரோன் எடுத்து முறுமுறுன்னு இருக்கு. நல்லா இருக்குல்ல? வெரி வெரி நைஸ். அந்த கிரேவி வந்து ஒரு தனி யூனிக்கான சோஸ். நீங்க எல்லாமே பச்சையை சூழ்ந்து இருக்கிறீங்க. இங்க பச்சை ட்ரிங்கா, அதுக்கப்புறம் இங்க பச்சை மாச்சாவா, பின்ன பச்சை சேரா. நல்லா இருக்கு, காட்டுக்குள்ள இருந்து சாப்பிடுறோம். பிகாஸ் இன்டீரியர் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஃபிஷ் தெரியுதா? தெரியுது. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடணும் ஆட்கள் வந்து நீங்க ஃபிஷ் கூட சாப்பிடலாம். ஃபிஷ்ஷும் ப்ரோட்டீனா? ஃபிஷ் வந்து சிக்கனை விட இன்னும் பெட்டர் பிகாஸ் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க சாப்பிட வந்தீங்களா இல்லாட்டி வந்து ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க வந்தீங்களா? முள்ளு இருக்கோ தெரியாது, சும்மா சாப்பிட்றீங்க? இல்ல, முள் இல்லை. ஸோ நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து எப்போ பார்த்தாலும் நானே தான் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒயிட் சாக்லேட்னு சொல்ல வந்துட்டீங்க. ஒயிட் சாக்லேட் மாச்சா. ஓகே, மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏய், இந்த ட்ரெஸ் கலர் இது நல்லா மேட்ச் பண்ணுதுல? மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த கலர் மேட்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோ போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ஓ நைஸ், நல்லா இருக்குல்ல? இப்போ வந்து மாச்சா வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், மாச்சா வந்து ட்ரெண்டு. மாச்சால வந்து கேக்ஸு, பிஸ்கெட்ஸு, அப்புறம் ட்ரிங்க்ஸு, நிறைய பேர் வந்து மாச்சா பக்கெட் அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த முந்தின காலத்தில் அந்த ஈக்குமாறு விளக்குமாறுன்னு இருக்கும்ல, அதை மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. குட்டியாக இருக்கும். ஒரு பவுல் எடுக்கிறாங்க, ஒரு கண்ணாடி பவுல். அதில் வந்து அந்த மாச்சா போடுறாங்க, சுடு தண்ணி போட்டு அந்த இதால் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அது கொஞ்சம் நுரையா அப்படி வரும். இங்கே பண்ணையில் அதான் நார்மலாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அந்த மாதிரி எடுக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து மாச்சா லவ்வர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு மாச்சா பிடிக்கான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து சிங்கப்பூரில் போயிருந்தோம். அங்கே வந்து அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு வெளியே மாச்சா ட்ரிங்க் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை குடித்து பாருங்கள் எப்படி இருக்கிறது. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாச்சா ட்ரை பண்ணமோ? நாங்கள் பெருசாக ட்ரை பண்ணுறது கிடையாது. நாங்கள் ட்ரை பண்ணல. நல்ல வாசம் வருது. மாச்சா அப்படின்னு சொன்னா கிரீன் டீ லீவ்ஸை வச்சு செய்யறது ஒன்று தானே? நல்லா இருக்கு. இது ஹாட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மில்க் எல்லாமே இருக்கா. அந்த ஒயிட் சாக்லேட் ஃப்ளேவரும் தெரியுது, மாச்சார ஃப்ளேவரும் தெரியுது. ஆனால் எதுவுமே வந்து ஓவர் ஃப்ளேவராக இல்லை. ஒரு நல்ல ஷட்டிலான ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. ஆனால் அப்படியே கௌசி இந்த ட்ரிங்கையும் குடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிங்க. எல்லாமே உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அது இப்படி எல்லாமே எந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வரும்? இது நல்ல கலர். கீழே மட்டும் இந்த கலரில் விடுவோம், மேலே மற்ற கலரில் இருக்கும். அந்த கிளாஸ் ஸ்டைலை பார்த்தீங்களா? ஓப்பா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, குடிச்சிருங்க. இதுக்கு எல்லாத்தையும் கலப்போம். ஆமே, இவர் என்னத்துக்கு நமக்கு போடும் வெளியே? குடிக்கவா? எனக்கு உயிரை பார்த்துக்கல. நல்லா இருக்கு, ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. நல்ல ரீஃப்ரெஷிங்கான ட்ரிங்க். இதுலேயும் வந்து சீனியெல்லாம் நல்லா அளவாக இருக்குது. அல்லது நிறைய சீனி சாப்பிட்டதால அளவாக இருக்கா தெரியாது, பட் நல்லா அளவாக இருக்குது. அந்த சில்னஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு களைப்பாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தொடவே நல்லா இருக்கியா, நீங்கள் வந்து வடிவமையை குடிக்கலாம். நான் இந்த பிஸ்கோஃபோட வாசமே வேறு லெவல். வேறு லெவல் இருக்குப்பா. ஸோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றவா? சாப்பிட்ருங்க. நைஸ், வெரி நைஸ். பிஸ்கட் சீஸ் கேக்குன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து மேங்கோ சகோ புடிங் சாப்பிட போகிறோம். எனக்கு எப்போவுமே வந்து சவ்வரிசி போட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கிட்ட வாங்க கௌஷி. ஸோ கிட்ட தெரிகிறதா? மேலே வந்து மாதுளம் பழம் போட்டிருக்காங்க, மேங்கோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நீங்கள் பாருங்க பாருங்க. வா வா வா, ஆஹாஹா, எப்படி இருக்கிறத பார்த்தீர்களா? இதை நான் எடுத்து குடித்து விடவா? என்னது இது? திடீரென்று என்ன ஆகிவிட்டது? மேங்கோ வந்து வெரி வெரி நைஸ். நல்லா இருக்குல்ல மேங்கோ? நானும் அந்த முதல்ல க்ரோசான்ல வந்துச்சு. இது இப்படி இது உண்மையாக இப்படி குடிக்கக்கூடாது, இப்படி குடிக்கணும், சரியா? எடுத்து நல்லா இருக்கு நீ குடிக்கிறதுக்கு. வெரி வெரி நைஸ். இது மஸ்ட் ட்ரை. நல்லா குளிர்மையாக இருக்கு, அளவான சீனியோட நல்லா இருக்கு.
ஸோ ஓகே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் காட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக யோசிச்சேன் இந்த கஃபே அப்படின்னு சொல்லி, பட் உள்ளுக்க வேற லெவலில் சாப்பாடு இருக்குது. ஸோ முடிச்சிடுவோமா? எஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் எடுத்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் மெயின்லி வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மில்க் ரைஸ் போட்டு சாப்பிட்ட அந்த ப்ரோன் அந்த கறி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மோமோஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. க்ரொசோண்ட்டில் வந்து அந்த சீனி சம்பல் போட்ட உரைப்பு க்ரொசோண்ட் ஓகே, அதை விட அந்த மெட்டை க்ரொசோண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அல்டிமேட். அந்த பிஸ்காஃப் சீஸ் கேக் ஒரு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேர்லிஸை தாண்டி வரும்போது ரைட் சைடில் வர ரோட்டில் இருக்குது, ஜோசப் ரோட்டில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ கோல்ட் ரோட்லேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கு. கோல்ட் ரோட்லேருந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஸ்டெப் வச்சிங்கனாலே வந்துடும். ஸோ முடிச்சிடுவோமா? எஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். என்னோட சூப்பரான வீடியோவில் தான் அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஸோ சாப்பிட்டு நல்லா வயிறு பெருசாக இருக்குது, எக்கி வச்சு கயக்க வேண்டியிருக்கு. ஸோ மறக்காமல் கிரேசி பை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பையான பேரில் தான் இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். See you guys.